யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40வது வசனம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்திலே வாசிக்கும் போது லாசரு என்ற மனிதன் மரித்து விட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டதுக்கு பின்பாக அவனிடத்திலே வருகிறார். அந்த இடத்திலே அவன் இறந்து 4 நாள் ஆயிற்று என்று சொல்லி அவனுடைய சகோதரி மார்த்தாள் அழுகிறாள். அவளை கண்டு அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார், நீ விசுவாசித்தாயானால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று அவருக்கு ஏற்கனவே சொன்ன அந்த வார்த்தையை அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆமென். பிரியமானவர்களே, அந்த நேரத்திலே அவர் எந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துக்கு சென்று அந்த லாசருவே வெளியே வா என்று சொன்ன போது அந்த லாசரு எழுந்திருந்து அவன் உயிரோடு வந்தான். 4 நாள் ஆயிற்று. பிரியமானவர்களே, மரித்தவன் நாருமே என்று சொன்ன அந்த சடலத்தை தேவன் எழுப்ப வல்லமை உள்ளவராய் இருந்தார். இந்த நாளிலே உங்களுடைய காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்களானால் இந்த நாளிலே தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். தலைகளை தாழ்த்தி கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த லாசரு அப்பா அவன் இறந்து போய் 4 நாள் ஆயும் ஆண்டவரே அவன் நாருமே என்று அவள் சகோதரி சொல்லியும் கூட நீர் அவனை எழுப்பினீர் என்று நாங்கள் இந்த வேதத்திலே வாசிக்கிறோம். அதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலையிலே நாங்கள் மரித்து போயிருக்கலாம். எங்கள் சூழ்நிலையிலே ஆண்டவரே எல்லா காரியமும் ஸ்தம்பித்து போன நிலையிலே காணப்படலாம். ஆனால் இதை நீர் உயிர்ப்பிக்க உண்மையுள்ளவர் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் யார் யாரெல்லாம் இந்த வசனத்தை விசுவாசித்து இந்த வசனத்தை கேட்டு அப்பா விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு உமது வல்லமையை வெளிப்படுத்தும்படியா இந்த நாளிலே நான் ஜெபிக்கிறேன். அவர்களே உம்மது மகிமையை காண்பார்களாக. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.